சிவனோட தலையிலிருந்து கொற்ற அந்த அருவிக்கு பின்னாடி இருக்க கதை என்னன்னு தெரியுமா? யாராவது ரொம்ப தீவிரமா விடாமுயற்சியோட ஒரு செயலை பண்ணாங்க அப்படின்னா பகீரத பிரயத்தனமா பண்றான் பாரு அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு பின்னாடி இருக்க அர்த்தம் என்னன்னு தெரியுமா? அஸ்வமேத யாகம் எதுக்கு பண்றாங்க? இது வரைக்கும் யாரெல்லாம் அஸ்வமேத யாகம் பண்ணியிருக்காங்க, நம்ம ஹிஸ்டரியில யாராச்சும் அஸ்வமேத யாகம் பண்ணியிருக்காங்களா, இது எல்லாத்த பத்தியும் இந்த கதையில பார்ப்போம். கதைக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஹிந்து மித்தாலஜியில இருக்க ஒரு காமனான கான்செப்ட் பத்தி பார்ப்போம். ஹிந்து மித்தாலஜியில பல உலகங்கள் இருக்கிறதா ஒரு நம்பிக்கை. மேல் உலகங்கள் 7, கீழ் உலகங்கள் 7. ஒரு பிராடர் கிளாசிபிகேஷன்ல சொல்லணும் அப்படின்னா ஸ்வர்கலோகம், தபலோகம், ஜனலோகம் இதெல்லாம் மேல் உலகங்கள். இங்கதான் தேவர்கள், அப்சரர்கள் இவங்க எல்லாருமே இந்திரனோட தலைமையில இருக்காங்க. இதே மாதிரி ரொம்ப ஞானம் அடைஞ்ச ரிஷிகள் இருக்காங்க இல்லையா, அவங்களும் இங்கதான் இருக்காங்க. அடுத்தது பூலோகம். இதுதான் சாதாரண மனிதர்கள் வாழ்ற இடம். பூமிக்கு கீழே ஒரு 7 உலகங்கள் இருக்கு. அதுல ஒரு உலகம் தான் பாதாள உலகம். கீழ் உலகம் அப்படிங்கறதால இது நரகம்லாம் அர்த்தம் கிடையாது. ஆனா ஸ்பிரிச்சுவலா மேல் உலகங்கள், பூமி இதெல்லாம் விட ஒரு படி கீழே. ஒருத்தர் இறந்ததுக்கு அப்புறமேலு அவங்களுக்கு செய்ய வேண்டிய பித்ரு காரியங்கள் இதெல்லாம் கரெக்டா செஞ்சாதான் அவங்களோட ஆன்மா, அவங்க சோல் அப்படிங்கிறது பூமியில இருந்து மேலோகத்துக்கு போய் சேரும் அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கை. அதே மாதிரி ரிஷிகள், முனிவர்கள் இவங்க எல்லாருமே பூலோகத்தில் அவங்களுக்கு தவம் பண்ணுறதுக்கு டிஸ்டர்பன்ஸாக இருந்துச்சு அப்படின்னா அவங்க அந்த டிஸ்டர்பன்ஸை அவாய்ட் பண்ணுறதுக்காக மேல் உலகத்தில் தப்பலோகத்தில் போய் சில சமயம் தவம் பண்ணுவாங்க, சில சமயம் பாதாள உலகத்தில் கூட போய் தவம் பண்ணுவாங்க. சரி, இப்போ கதைக்குள்ளே போகலாம். ராமர்லாம் வரத்துக்கு முன்னாடியே கோசல நாட்டில் சகரன் அப்படின்னு ஒரு மன்னர் ஆண்டு வந்தார். சகரன் ஒரு பயங்கர பவர்ஃபுல்லான கிங். அவர் இப்போ அஸ்வமேத யாகம் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்படுறாரு. அஸ்வமேத யாகம் அப்படிங்கிறது ஒரு ரொம்ப பவர்ஃபுல்லான யாகம். அதாவது ஒரு அரசன் அவனோட பவரை மேலும் நிலைநாட்டுறதுக்காக பண்ற யாகம் தான் அஸ்வமேத யாகம். அஸ்வமேத யாகத்துல ஒரு அரசன் அவங்க படையில இருக்க சிறந்த குதிரையை தேர்ந்தெடுத்து ஒரு வருஷத்துக்கு ஓட விடுவாங்க. அந்த குதிரையோடவே இந்த ராஜா ரொம்ப தேர்ந்தெடுத்து ரொம்ப சிறந்த வீரர்களா இருக்கிறவங்கள அந்த குதிரையோட அனுப்புவாங்க. ஏன் சிறந்த வீரர்கள் அப்படின்னா அந்த ஒரு வருஷத்துக்கு இந்த குதிரை எங்கெங்கெல்லாம் ஓடுதோ அந்த எல்லா இடமுமே இந்த ராஜாவோட கண்ட்ரோலுக்குள்ள வந்துடும். ஒருவேளை அது ஒரு சின்ன ராஜ்யமா இருந்துச்சுன்னா அவங்க எதுக்கு இவ்வளோ பெரிய மன்னர் நம்ம எதிர்த்துக்கிட்டு அப்படின்னு சொல்லி அவங்க அக்செப்ட் பண்ணிக்குவாங்க. சரி, உங்க கண்ட்ரோலில் நாங்கள் வந்துடுறோம் அப்படின்னு. இல்லை ஒருவேளை அது ஒரு பவர்ஃபுல் கிங்டமாக இருந்துச்சு அப்படின்னா அவங்க சேலஞ்ச் பண்ணுவாங்க, நாங்கள் இதை ஒத்துக்க முடியாது அப்படின்னு சேலஞ்ச் பண்ணி உடனே அவங்க போருக்கு வருவாங்க. ஸோ அப்படி அவங்க போருக்கு வரப்ப உடனே அவங்களோட போர் பண்ணி அவங்கள ஜெயிக்கிற அளவுக்கு திறமையானவங்களாம் இந்த வீரர்கள் இருக்கணும். அதனால இருக்கிறதுலே சிறந்த வீரர்களை தேர்ந்தெடுத்து அனுப்புவாங்க. அதனாலதான் மகாபாரதத்துல கூட போருக்கெல்லாம் அப்புறம் தர்மர் அஸ்வமேத யாகம் பண்றப்போ அந்த குதிரையோடவே அர்ஜுனன் அனுப்புனாங்க. நம்ம இந்தியன் ஹிஸ்டரியில கூட புஷ்யமித்ர சுங்கா, சமுத்திரகுப்தா இந்த மாதிரி நிறைய கிங்ஸ் அஸ்வமேத யாகம் பண்ணியிருக்காங்க. சரி, இப்போ சகர மன்னன் இந்த மாதிரி 99 அஸ்வமேத யாகம் பண்ணியிருக்காரு. இப்போ அவர் பண்ண போறது 100வது அஸ்வமேத யாகம். அவருக்கு 60,000 பிள்ளைகள் இருந்தாங்க. அந்த 60,000 பிள்ளைகளையும் தான் இந்த குதிரையோட அனுப்புறாரு படை வீரர்களா. இது சகர மன்னன் பண்ற 100வது அஸ்வமேத யாகம் அப்படிங்கறதால இந்திரனுக்கு ஒரு பயம் வருது. எங்கடா சகர மன்னன் ரொம்ப பவர்ஃபுல் ஆகி நம்மளையும் மிஞ்சிருவானோ அப்படின்னு பயம் அவர் ஒரு பிளான் பண்றாரு. இந்த குதிரை ஓட ஆரம்பிச்ச உடனே அதை பின்தொடர்ந்து 60,000 பேரும் போயிட்டு இருக்காங்க. ஆனா சடனா ஒரு பாயிண்ட்ல இந்த 60,000 பேரும் போயிட்டு இருக்கிறப்பயே அந்த குதிரை மறைஞ்சு போயிடுது. இவங்க யாருக்குமே குதிரை எங்க போச்சுனே தெரியல. இவங்க எல்லாம் திருப்பி சகர மன்னன் சொல்றாங்க, நாங்களும் எங்கெங்கயோ தேடி பார்த்தோம், ஆனா அந்த குதிரை எங்க போச்சுனே எங்களுக்கு தெரியல அப்படிங்கிறாங்க. சகர மன்னனுக்கு பயங்கர ஷாக் ஆயிடுச்சு. ஏன்னா அஸ்வமேத யாகம் நல்லா பண்ணி முடிச்சா அதுக்கு ஒரு பலன், ஆனா அது பாதியில நிக்கிறது அப்படிங்கிறது அவ்வளவு நல்லது கிடையாது. அதனால அவர் இந்த குதிரை எப்படியாச்சும் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லி பல பக்கம் தேடுறாங்க. ஆனா இந்திரன் என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா பாதாள உலகத்துல கபில முனிவர் தவம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அவரோட ஆசிரமத்துல போய் இந்த குதிரையை கட்டி விட்டுடுறாரு. ஒருவேளை இந்த குதிரை இங்கதான் இருக்குன்னு கண்டுபிடிச்சா கூட கபில முனிவர் ஆசிரமத்துல குதிரையை மீட்கிறப்போ எப்படியும் அவங்க தவம் கலையாம அந்த குதிரையை மீட்க முடியாது. முனிவரோட தவம் கலைஞ்சா அவரு சுத்தி இருக்கிற எல்லாரையும் சாம்பல் ஆக்கிடுவாரு. எப்படியோ அஸ்வமேத யாகம் நின்றுடும் அப்படிங்கறது அவருக்கு தெரியும். இதுதான் அவரோட பிளான். இந்த 60,000 பேரும் எங்கெங்கயோ தேடி கடைசியில கபில முனிவரோட ஆசிரமத்துல தான் குதிரை இருக்கு அப்படின்னு கண்டுபிடிச்சிடுறாங்க. கண்டுபிடிச்சு அவங்க இப்ப குதிரையை மீட்க ட்ரை பண்றப்போ இந்திரன் பிளான் பண்ண மாதிரியே முனிவரோட தவம் கலைஞ்சிருது. அந்த தவம் கலைஞ்சு அவர் முழிச்சு பார்த்ததால அங்க இருக்க 60,000 பேருமே அப்படியே சாம்பல் ஆடுறாங்க. அவ்வளோ பெரிய பவர்ஃபுல் தவத்தோட வலிமையால செத்ததால இந்த 60,000 பேரோட சாம்பலும் அங்கேயே பூலோகத்திலே தங்கிடுது. இந்த விஷயத்தை பத்தி சகர
மன்னருக்கும் தெரிய வருது. சகர மன்னன் கபில முனிவரோட ஆசிரமத்துக்கு போய் பேசுறாரு. எப்படியாச்சும் இந்த குதிரையை நான் மீட்டே ஆகணும் அப்படின்னு சொல்லி எல்லா விவரத்தையும் சொல்றாரு. ஆனா கபில முனிவர் சொல்லிட்டாரு, குதிரையை பத்திலாம் நீங்க இந்திரன் கிட்ட தான் கேட்கணும். ஆனா உங்க 60,000 மகன்களோட ஆன்மாவை நீங்க பாதாள உலகத்துல இருந்து பூலோகத்துக்கு கொண்டு போயிடலாம். ஆனா பூலோகத்துல இருந்து மேல் உலகத்துக்கு போகணும் அப்படின்னா கங்கை மாதிரி ஒரு புனிதமான நீர்ல தான் உங்க மகன்களோட சாம்பலை கரைக்கணும். ஏன்னா இவங்க ஒரு பவர்ஃபுல் தவத்தால செத்துருக்காங்க. அதனால சாதாரண நீர்நிலைகள்ல வந்து கரைச்சா அவங்க ஆன்மா வந்து மேல் உலகத்துக்கு போகாது. அதனால ஸ்வர்க்கத்துல இருக்க கங்கையில கரைச்சாதான் அவங்க ஆன்மா மேல் உலகத்துக்கு போகும் அப்படின்னு சொல்லிடுறாரு. சகர மன்னரும் அவரோட லைஃப் டைம்ல என்னென்னமோ பண்ணி பாக்குறாரு. ஆனா ஒன்னும் முடியல. அவரு ஒரு காலகட்டத்துல இறந்தும் போயிடுறாரு. பல தலைமுறைகளுக்கு அப்புறம் அந்த வம்சத்துல பகீரதன் அப்படின்னு ஒரு அரசர் வராரு. பகீரதர் இந்த கதையை கேள்விப்பட்டு அவரோட முன்னோர்களோட சாம்பலை எப்படியாச்சும் மேல் உலகத்துக்கு எடுத்துட்டு போகணும் அப்படின்னு முடிவெடுக்கிறாரு. முடிவு பண்ணி பிரம்மனை நோக்கி ஒரு கடுந்தவம் இருக்காரு. பிரம்மா தான் கிரியேட்டர் இல்லையா, அதனால அவரை நோக்கி ஒரு கடுந்தவம் இருக்காரு. ஒரு கால்ல நின்னு பல வருஷங்களா தவம் இருக்காரு. கடும் வெயில் புயல் இதெல்லாம் கடந்து விடாம தவம் இருக்காரு. இவர் தவம் பண்ற இந்த டெடிகேஷனை பார்த்து பிரம்மாவும் கீழே இறங்கி வந்து கேட்கிறாரு, உனக்கு என்ன வேணும்னு. அப்பதான் சொல்றாரு, என்னோட முன்னோர்கள் எல்லாமே ஒரு முனிவரோட சாபத்தால எரிஞ்சு சாம்பலாயிட்டாங்க. அவங்களோட ஆன்மா மேலோகத்துக்கு போகணும் அப்படின்னா ஆகாயத்துல இருக்க கங்கை பூமிக்கு இறங்கி வரணும். அதுக்கு நீங்க தான் உதவி செய்யணும் அப்படின்னு கேட்கிறாரு. பிரம்மா சொல்றாரு, இதுக்கும் எனக்கும் சம்பந்தம் கிடையாது, நீ கங்கா கிட்ட தான் கேட்கணும். அவங்களுக்கு பூமிக்கு இறங்கி வர எந்த ஆட்சேபனையும் இல்லையா, நீ கங்கா கிட்ட தான் கேட்கணும் அப்படின்னு சொன்ன உடனே பகீரதன் கங்கையை நோக்கி ஒரு கடுந்தவம் மேற்கொள்றாரு. அதே மாதிரியே விடாம பல வருஷங்கள் கங்கையை நோக்கி தவம் பண்றாரு. கங்கையும் கீழே இறங்கி வராங்க. இந்த கதையை கேட்டதுக்கு அப்புறம் அவங்க சொல்றாங்க, எனக்கு பூமியில வரதுக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஆனா கங்கை வந்து ஒரு பயங்கர பவர்ஃபுல்லான ஃபோர்ஸா ஓடுற ஒரு நதி. டைரக்டா கங்கை ஆகாயத்துல இருந்து பூமிக்கு இறங்கி வந்துச்சு அப்படின்னா அதோட அந்த ஃபோர்ஸை பூமியால தாங்க முடியாது. ஆனா இதை சாத்தியமாக்குறதுக்கு ஒருத்தரால முடியும். அது யாரு அப்படின்னா சிவன். கங்கை டைரக்டா பூமிக்கு வராம சிவனோட தலையில விழுந்து சிவன் அவரோட ஜடாமுடியில ஃபோர்ஸை குறைச்சி பூமிக்கு விட்டா கங்கை பூமிக்கு வர்றது பாசிபிள் அப்படிங்கிறாங்க. ஆனா இதுக்கு சிவன் ஒத்துக்கணுமே. உடனே அடுத்து பகீரதன் அப்பயும் விடாமுயற்சியோட சிவனை நோக்கி தவம் இருக்காரு. அவரும் கீழே இறங்கி வந்து இந்த கதையெல்லாம் கேட்டு அவரும் ஒத்துக்கிறாரு. கங்கை என்னோட தலையில வந்து விழுந்து நான் அதோட ஃபோர்ஸை என்னோட முடியில கண்ட்ரோல் பண்ணி அதை நான் பூமிக்கு அனுப்புறேன் அப்படின்னு சொல்லிடுறாரு. பகீரதன் அவன் நினைச்ச காரியம் நடக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவ்வளோ ஒரு டெடிகேஷனோட இருந்து விடாமுயற்சியோட எப்படியோ செஞ்சு முடிச்சிட்டான். கங்கையும் சிவனோட தலையில வந்து விழுந்து அவர் தலையில இருந்து அருவி மாதிரி கொட்டி பூமிக்கு வந்து இறங்கிடுச்சு. பகீரதன் அவனோட முன்னோர்களோட சாம்பலை கங்கையில கரைச்சிட்டான். இந்த ஒரு டெடிகேஷனால தான் இப்பயும் யாராச்சும் விடாமுயற்சியோட ஒரு விஷயத்தை அப்ரோச் பண்ணாங்க அப்படின்னா பகீரத பிரயத்தனமா இருக்கானே அப்படின்னு சொல்லுவாங்க. இதே மாதிரி மற்ற கல்ச்சர்ல இருக்க மித்தாலஜிக்கல் ஸ்டோரிஸ்லாம் பத்தி அடுத்த வீடியோஸ்ல பார்ப்போம். உங்களுக்கு என்ன ஸ்டோரி வேணும் அப்படிங்கறத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க.